வணக்கம் கேமர்ஸ் அப்புறம் பேசபிள்ஸ். இந்த வீடியோவில் பிசிஐ பற்றி தான் பேச போகிறேன். எல்லா மதர் போர்ட்ஸையும் பார்த்துருப்பீங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் எப்படி ஒர்க் ஆகுது, அதை பற்றி தான் பார்க்கலாம். ஒரு பிசிஐ ஸ்லாட் வந்து மதர் போர்டில் இருக்கும். இந்த ஸ்லாட் மூலமாக வந்து நிறைய எக்ஸ்பான்ஷன்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். அந்த எக்ஸ்பான்ஷன் என்ன கேட்டிங்கன்னா வந்து கிராஃபிக்ஸ் கார்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஆடியோ கார்டாக இருக்கலாம், இல்லை நெட்வொர்க் கார்டாக இருக்கலாம். அதே மாதிரி பிசிஐ எஸ்எஸ்டிலாம் இருக்குது, NVMe, M.2 அதை பற்றி தான் பேச போகிறேன் இந்த வீடியோவில். இந்த பிசிஐ முன்னாடி நிறைய விஷன்ஸ் இருந்தது, அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 80s IBM PCல இந்த மாதிரி ஸ்லாட்லாம் இருந்தது. இது எக்ஸ்பான்ஷன் ஸ்லாட்ஸ். இது பேர் வந்து ISA, இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் ஆர்கிடெக்சர். இது மேலே கிராஃபிக்ஸ் கார்டு, சவுண்ட் கார்டு அது மட்டும் இல்லை, நிறைய விஷயம் வந்து ஆட் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் இதோட அப்டேட்டட் விஷயம்லாம் வந்துச்சு. அது ரொம்ப சூப்பராக இருந்தது, ஃபாஸ்ட்டாக இருந்தது. பட் 1992 வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு PCI ஸ்லாட் வந்துச்சு. இந்த PCIயோட ஃபுல் ஃபார்ம் வந்து பெரிஃபரல் காம்பனன்ட் இன்டர்ஃபேஸு. ஸோ இந்த டைமில் கிராஃபிக்ஸ் கார்டுக்கு வந்து தனி ஸ்லாட் இருந்தது, AGPன்னு, ஆக்சிலரேட்டட் கிராஃபிக்ஸ் போர்ட்டுன்னு. நிறைய ஜிபிஎஸ்ல யூஸ் பண்ணாங்க. ஆனால் என்ன பிரச்சனை வந்து நிறைய வெர்ஷன்ஸ் வந்துச்சு. இதனால் நிறைய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் வந்து யூனிவர்சலாக ஒன்று எடுத்துகிட்டு வச்சாங்க. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டும் சரி, வீடியோ கார்டுக்கும் சரி, எல்லாத்துக்கும் யூனிவர்சலாக ஒரே ஸ்லாட் இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து PCI எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏர்லி 2000s இந்த மாதிரி PCIe எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ கடைசியில் வரும். இது வந்து எக்ஸ்பிரஸ். இது டேரெக்டாக CPU கனெக்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. ஒரு PCI CPU இல்லை சிப்ஸில் கனெக்ட் ஆக போகுது. அதை பற்றி பேசலாம். இந்த ஒர்க்கிங்கை ரியல் வேர்ல்டோட கம்பேர் பண்ணால் உங்களுக்கு புரியும். ஒரு PCIயில் லேன்ஸ் இருக்க போது, அதை நீங்கள் ரோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ரோடு மூலமாக வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஒரு பெரிய ஹைவே இருக்குது, அப்புறம் டோல்கேட் இருக்க போது. சப்போஸ் இந்த டோல்கேட்டுக்கு வந்து ஒரே ஒரு ரோடு போதும் யோசிச்சு பாருங்களேன். பெரிய டிராஃபிக் ஜாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கார்ஸ் போகாது. கார்ஸ் வந்து டேட்டா அப்படி போனாலும் ரொம்ப ஸ்லோவாக இருக்க போது. சப்போஸ் நான் நிறைய ரோட்ஸ் ஆட் பண்ணுறேன், அதனால வந்து நிறைய கார்ஸ் வந்து பாஸ் ஆக போகுது. டோல்கேட் தாண்டி போனால் வந்து டெஸ்டினேஷன் வந்து CPU தான். ஸோ இந்த PCI தான் டோல்கேட்டு. ஸோ உங்கள் GPO இல்லை அந்த மற்ற கார்ட்ஸ் வந்து இது மூலமாக சென்ட் பண்ண போது இந்த மாதிரி பின்ஸ் இருக்க போது. இல்லை சப்போஸ் இந்த காசு வந்து ஃபாஸ்டாக இருந்தால் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக முடியும். அது வந்து நம்ம வெர்ஷன்ஸாக எடுத்துப்போம். PCIயில் இது வரைக்கும் 5 வெர்ஷன் வந்துருக்கு. ஸோ ஒரு வெர்ஷனுக்கு பேர் வந்து டபுள் பண்ணுறாங்க ஸ்பீடை. வெர்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் லேன் டைப் இருக்க போது. ஸோ லேன் டைப் வந்து 1x, 4x, அப்புறம் 8x, கடைசி 16x இருக்குது. எவ்வளோக்கு லேன்ஸ் அதிகமாக இருக்க போதோ அந்த அளவுக்கு லிங்க்ஸ் அதிகமாக இருக்க போது. இந்த லிங்க் வந்து டேட்டா சென்ட் பண்ணுறதும் அப்புறம் வரதும். அதிக லேன்ஸ்னால் வந்து அதிக லிங்க்ஸு. ஸோ அதிக லிங்க்ஸ்னால் வந்து நிறைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. யூஸ்வலாக நெட்வொர்க்காலாம் வந்து நம்ம 1x யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜிபிலாம் வந்து 16x யூஸ் பண்ணுவோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதிக பின்ஸ்லாம் வந்து அதிக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஜிபி பொறுத்த வரைக்கும் நிறைய டாஸ்க் வந்து ஹேண்டில் பண்ணோம், நிறைய டேட்டா டீல் பண்ணோம். ஆக்சுவலாக சப்போஸ் SSD வந்து இன்ஸ்டால் பண்ணால் அதுவும் PCI லேனில் தான் இருக்குது. ஆனால் இதை கன்சிடர் பண்ணோம். நீங்கள் வச்சுருக்க CPU அப்புறம் மதர் போர்டுக்கு வந்து மாறப்போது எத்தனை லேன்ஸ் வந்து அந்த PCI ஸ்லாட்லேருந்து அப்புறம் CPU கனெக்டாக இருக்குன்னு. ஸோ பழைய ஜென் ப்ராசர் AMD இருக்கட்டும், இன்டெலாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் 16 சப்போர்ட் பண்ணிச்சு. சப்போஸ் ஒரு GPயும் அப்புறம் வந்து SSD இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஸோ GP மட்டுமே 16x. அப்புறம் இந்த SSD வந்து எது மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டீங்கன்னா வந்து சிப்செட் மூலமாக. யூஸ்வலாக மதர் போர்ட் பிராண்டிங்கில் பார்த்துருப்பீங்க, X570 அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். ஸோ வந்து AMD சிப்செட் வந்து மேனுஃபேக்சர் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிப்செட் வந்து டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ண போகுது. எக்ஸாம்பிள் USB போர்ட்டு இல்லை ஆடியோ போர்ட்டு அதெல்லாம் சொல்கிறேன். இதுவே PCI பிரின்சிபல் தான் ஒர்க் ஆகுது. ஸோ PCIலேருந்து டேரெக்டாக CPU கனெக்டாக வந்து எல்லாமே ஆக்கியூபை இருந்தால் இந்த ரூட் வழியாக போக போகுது. இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா லேட்டன்சி வேறு இருக்கும். பட் மாடர்ன் ஜென் ப்ராசர்லாம் வந்து ரொம்ப ஸ்மார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து லேன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்டெல் பார்த்தோம் 20 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. AMD Ryzen 5000 கிட்டத்தட்ட 24 லேன்ஸ் வரைக்கும் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பெரிய GPU போட்டு அப்புறம் நெட்வொர்க் கார்டு போட்டு கடைசி SSD போட்டாலும் வந்து டோட்டலாக CPU தான் கரெக்டாக இருக்க போகுது. இந்த PCIயில் மேஜர் அட்வான்டேஜ் இருக்கிறீங்கன்னா வந்து பேக்வர்ட் கம்பேபிலிட்டி தான். உங்களால் PCI 4.0 ஸ்லாட் ஆகுது 3.0 கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும், பிரச்சனை இல்லாமல். சப்போஸ் ITX மதர் போர்டெலாம் வாங்குறீங்க, அந்த டைம் வந்து நிறைய ஸ்லாட்ஸ் இருக்காது. ஸோ அந்த டைம் நீங்கள் வந்து நெட்வொர்க் கார்டு இன்ஸ்டால் பண்ணோம். அந்த டைம் ஒரு 8x தான் இருக்குது. உங்களால் அந்த நெட்வொர்க் கார்டு வந்து அதிலே போட முடியும் ஆக்சுவலாக. ஸோ PCI வெர்ஷன்ஸ் பற்றி பேசலாம். PCI வெர்ஷன்ஸில் வந்து 1.0 வந்து ரொம்ப பழசு, 2004 வந்தது ஆக்சுவலாக. அது இப்போ ஸ்டாண்டர்ட் வந்து PCI 3.0. எவ்வளோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது சொல்லிட்டு அதுக்கு யூனிட் வச்சிருக்காங்க. ஜிகா ட்ரான்ஸ்ஃபர் இல்லை வந்து GPBS கூட கன்வெர்ட் பண்ணலாம். அதை இது எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு டேட்டா சென்ட் பண்ண முடியும். இப்போ வர கார்ட்ஸ் வந்து PCI 4 இருக்குது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் இது ஆக்சுவலாக. RTX 3090 வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வந்து PCI 4 வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண போகுது. இதே கார்டை வந்து நீங்கள் PCI 3 வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் என்ன பிரச்சனை வந்து தேவையில்லாமல் பாட்டில் நெக் பண்ணுறீங்க, ஃபுல் ஸ்பீடில் ஒர்க் ஆகாது. ஸோ ஒரு ஜெனரேஷன் வந்து டபுள் ஆகுது ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு. எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா PCI 4.08க்கும் அப்புறம் PCI 3 16x கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து PCI 4 தான் ஜெயிக்கும். இத்தனைக்கும் லேன்ஸ் கம்மியாக இருக்குது, இருந்தாலும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து ரொம்ப அதிகம். சொன்னால் வந்து PCI 4 ஜெயிக்குது. இப்போ தான் PCI 4 வந்து கொஞ்சம் காமன் ஆகுது. அதுக்குள்ள வந்து PCI 5 எடுத்துட்டு வந்துட்டாங்க.
ஆனால் அது வந்து இன்னும் 2 வருஷத்துக்கு வராது கன்ஃபார்மாக. அது நார்மல் ஐஎன்ஜிபிக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு PCI 4 வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆக போகுது PCI 3 மாதிரியே. இருந்தாலும் ஃபியூச்சரில் PC பில்ட் பண்ண போறீங்கன்னா வந்து PCI 4 மதர் போர்டு சூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பேட்டபிள் ப்ராசஸர் சூஸ் பண்ணுங்க. ஸோ மதர் போர்டு ப்ராசஸர்லாம் அதை பற்றி தனி வீடியோலாம் போட்டிருக்கான்னு போய் பாருங்க. இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி கேமிங் கண்டென்ட் சேனல் நிறையா இருக்குது. ஏதாச்சும் புது கேம்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி நியூஸ் வரும். இல்லை ஏதாச்சும் ஈவெண்ட் வந்துச்சுன்னா அதை பற்றி நியூஸ் வரும். இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கலாம் அந்த சேனலில். அது மட்டும் இல்லாமல் பிசியோட கண்டென்ட் இருக்குது, GPU கைடு, PSU கைடு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கான்சோல் கண்டென்ட் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். பாய்.